படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்க பாலாபிஷேகம் பண்ண மட்டும் போதாது. அதெல்லாம் வேண்டாம். பசிச்ச பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. இறைவன் எதை பார்க்கிறான்? நீ பணம் படைத்தவனா என்பதை இறைவன் பார்க்கவே இல்லை. நீ நல்ல மனம் படைத்தவனா இருக்கிறாயா என்பதை பார்க்கிறான். காதல கூட குடும்பத்துக்காக நீ தியாகம் பண்ணணுங்கிற பாதி படம் எடுத்தவன். நான் என்னோட உடல் சரியில்லைன்னு நான் பார்க்கவில்லை. கலப்பை, அந்த கலப்பை இயக்கத்தின் மக்கள் இயக்கத்தின் மூலம் அவர் ஆற்றக்கூடிய தொண்டை பார்த்தோம்னா நம்மளும் தென் மாவட்டத்தில் வந்து நம்ம கையால் இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுனால தான் ஒரு 500 ஒரு 5 கிலோ வச்சு 500 பேக்கை தூக்கி என் கையால் கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து அந்த மக்களோட முகத்தை பார்க்கணும். இந்த உலகத்தில் புண்ணியத்தை தான் சேர்த்து வைக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நான் புண்ணியத்தை மட்டுமே இந்த உலகத்தில் சேர்க்க விரும்புகிறேன். அதனால தான் நான் இங்கே அரசியல் பண்ணத்தோட அரசியல் சாயம் பூசிட்டு வரல. நான் எனக்கும் கட்சி இருக்குன்னா லட்சியத்திமுகன்ற ஒரு கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன்னா அதோட அந்த வண்ணத்தையே நான் இது பண்ணல. அடுத்த தலைமுறை என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்து பசங்களை என்னன்னு கேட்டால் வெறும் ரசிகர் மன்றத்து பையங்களாக இருக்காதீங்க. நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்கள் பாலாபிஷேகம் பண்ண மட்டும் போதாது. அதெல்லாம் வேண்டாம். பசிச்ச பிள்ளைங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. அதுதான் உண்மையான தொண்டு. அதுதான். அதனால ரசிகர் மன்றங்கள் மக்கள் நல பணியா மாறணும். மழை வெள்ளம் வருதா, மக்களுக்கு நம்ம சும்மா சினிமாவில் படத்தில் நடிக்கிறோம், நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையிலேயே மக்கள் மழை வெள்ளத்தில் இருக்கிறாங்களா, எடுத்துட்டு வா ஒரு படகு, அந்த மக்களுக்கு நீ உதவு. ஒரு 4 மக்களை காப்பாற்றணும்னாக்கா அப்போ மீனவ சமுதாயத்தில் போய் படகு கேட்டால் தருவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வாடக்கூடிய படகோட்டி இல்லை, மக்களை காப்பாற்றக்கூடிய, அவர்களை கரையேற்றக்கூடிய உள்ளத்தோட வாழக்கூடிய மக்கள் அந்த சமுதாயத்தில் நல்ல மனிதர்கள், நல்ல இதயங்கள் இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு அரசியல் வண்ணம் பூசிட்டு வந்தால் பல சமுதாயத்து மக்களை இந்த மாதிரி சமுதாயத்தில் தொண்டு நிறுவனத்தில் இருக்கிறவங்களெல்லாம் சந்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நீங்கள் என்ன தவிர்த்து அரசியல் கேள்விகள் கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். இது களம் அல்ல. இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்கா, நான் இறைவன்கிட்ட இந்த மக்கள் இதை தாங்க மாட்டாங்க. நான் எல்லா கோரிக்கையும் யார்கிட்ட திரும்ப வைக்கிறேன்? இயற்கைகிட்ட தான் வைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இறைவன் கையில் இயற்கை, இதுதான் உண்மை. இறைவனை மீறி எதுவுமே கிடையாது. ஒன்னுல ஒரு புது நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல புதுக்குடின்ற ஊர்ல அப்படியே ரயில் பாதிக்கப்பட்டு மக்கள் 3 நாள் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு வச்சிருந்த சாப்பாட்டெல்லாம் எடுத்து அந்த மக்களுக்காக 3 நாள் உணவு போடுறாங்க சார். அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்? மனித நேயத்தில் இருக்கிறான். இறைவன் எதை பார்க்கிறான்? நீ பணம் படைத்தவனா என்பதை இறைவன் பார்க்கவே இல்லை. நீ நல்ல மனம் படைத்தவனா இருக்கிறாயா என்பதை பார்க்கிறான். இங்க கூட நான் சொல்றேன், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், நீங்க எனக்கு எடுக்கக்கூடிய போட்டோவோ எனக்கு நீங்க யாருக்கும், இந்த உலகத்துக்கு நான் யாருக்குமே கணக்கு காட்ட விரும்பல. நான் இறைவனுக்கு கணக்கு காட்ட விரும்புறேன். எனக்கு ஜீவ புத்தகத்துல இடம் வேணும். அதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். நான் பாவத்தை இந்த உலகத்துல சம்பாதிச்சு என் பிள்ளைங்களுக்கு வைக்க விரும்பல. நான் புண்ணியத்தை சம்பாதிக்கணும், தர்மம் செய்யணும், தானம் செய்யணும். மக்களுக்கு முடிஞ்சா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்கு வழிகாட்டணும். நல்ல வழியில நடங்க. தங்கை கோர்க்கீதம் எடுத்த, என் தங்கை கல்யாணம் எடுத்த, எல்லாரும் ஏன் சொல்றாங்க? தாயின் சபதம் எடுத்த, தாய்மார்களுக்காக படம் எடுத்த என்னோட ரசிகனா இருக்கலாம். யாரா இருக்கு தெரியுமா? தான் கூட பிறந்த தங்கச்சியை கரையேற்றணும், தன்னை கஷ்டப்பட்டு படுக்க வச்சு அம்மா வாழ வைக்கணும். அப்பா தாயை விட தந்தை ஒரு கஷ்டப்படுறான். தன் தாய் படக்கூடிய கஷ்டத்தை, தந்தை படக்கூடிய கஷ்டத்தை தன்னுடைய தங்கைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தாய் தங்கைக்காக பாசத்தோட வாழணுங்கிற தத்துவத்தை சொன்னவன். மனிதன் காதலை கூட குடும்பத்துக்காக நீ தியாகம் பண்ணணுங்கிற பாதி படம் எடுத்தவன். காதலை தாண்டி தியாகம் ஒவ்வொருத்தரும். பல பெண்கள், ஆண்கள் காதலை வெளிப்படையா சொல்லிடுவான், ஆனா பெண்ணால காதலை சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஒருதலை ராகம் அப்படிதான் எடுத்த. ஒருதலை ராகம் படம் ஏன் மாபெரும் வெற்றி? ஆண்கள் தன்னுடைய இதயத்தில் இருக்கிறத ராகமா பாடிடுவான். பெண்களுக்கு ராகமா பாட தெரியாது சார். பெண் மனசுல எல்லாத்தையும் சோகமா தான் வச்சுப்பா. பெண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளோட குடும்பம். அந்த குடும்பத்துக்காக வாழ்ந்த அந்த பெண்களுக்கெல்லாம் அப்படிலாம் படம். இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு. என்ன காலம் மாறினாலும் தீராஜன் நான் மாற மாட்டேன். எப்பயுமே இந்த மக்களுக்காக, இந்த என்னை வாழ வைத்த இந்த தமிழ் சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக என்றைக்கும் இருப்புங்கிறதுனால தான் தென் மாவட்டத்தை எண்ணி பார்த்து இந்த குமரி முனைக்கு வந்தேன். சென்னை தலைநகரம் என்று சொன்னால் பாரிமுனை, இந்த குமரி என்று சொன்னால் இந்தியாவின் தென்முனை, தமிழகத்தின் தென்முனை.
அதனால் தான் இங்கே வந்தேன். இந்த தென் மாவட்டத்து மக்களுக்காக ஏதாவது செய்வதற்காக நீ முனை. இந்த தென்னாட்டு மக்களை நீ நினை. இந்த கடற்கரை பகுதியிலே வந்து உன் கால்களை நனை என்று இறைவன் எனக்கு கட்டளை விதித்த காரணத்துக்காக இந்த குமரி முனைக்கு வந்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.